ஸ்மார்ட் போன் வாங்கியதற்காக ட்ரீட் கொடுக்க மறுத்த சிறுவன். ஆத்திரத்தில் நண்பர்கள் செய்த கொடூரம். கண்ணுமைக்கும் நேரத்தில் பறிபோன உயிர். நடந்தது என்ன என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் பிறந்த நாள் கொண்டாடினாலும் சரி, வீடு கார் வாங்கினாலும் சரி, அதிக சம்பளம் வாங்கினாலும் சரி, அனைத்திற்குமே நண்பர்கள் தெரிந்தவர்கள் என பலருக்கும் ட்ரீட் கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இது போன்ற பார்ட்டிகளும் ட்ரீட்டுகளும் ஒரு சில நேரங்களில் விபரீதமாக முடியும் நிலை உருவாவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சிறுவன் ஒருவன் வாங்கிய புதிய ஸ்மார்ட் போனுக்கு ட்ரீட் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த நண்பர்கள் சிறுவனை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஷகர்பூர் பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்ற 16 வயது சிறுவன் சமீபத்தில் புதிதாக ஸ்மார்ட் போன் வாங்கியுள்ளார். இதுகுறித்து சிறுவன் தனது நண்பர்களிடம் தெரிவித்த நிலையில் ஆர்வமடைந்த சிறுவர்கள் செல்போனை பார்க்க வேண்டும் என சச்சினிடம் தெரிவித்துள்ளனர். சிறுவனும் வாங்கிய புதிய செல்போனை பாக்ஸில் வைத்து எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள இடத்திற்கு வந்துள்ளார். சொன்ன இடத்திற்கு நண்பர்களும் வந்து சேர்ந்த நிலையில் பாக்ஸில் இருந்த புதிய ஸ்மார்ட் போனை எடுத்து காண்பித்துள்ளான் சச்சின். அப்போது செல்போனை ஆர்வமாக வாங்கி பார்த்த நண்பர்கள் 3 பேரும் சச்சினிடம் ட்ரீட் வைக்க சொன்னதாக கூறப்படுகிறது. ஆனால் சச்சின் ட்ரீட் வைப்பதற்கு மறுத்த நிலையில் நண்பர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. சச்சின் தனது முடிவிலிருந்து மாறாத நிலையில் ஆத்திரமடைந்த சிறுவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சச்சினை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சிறுவன் கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். பின்னர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போலீசார் அதன் அடிப்படையில் சச்சினை குத்தி கொலை செய்த 3 சிறுவர்களையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் சச்சினை ஏற்கனவே கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனரா, சிறுவனை கொலை செய்ததற்காக கத்தியை வேறு யாரும் கொடுத்தனரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். சிறுவன் வாங்கிய புதிய ஸ்மார்ட் போனுக்கு ட்ரீட் கொடுக்காத நிலையில் நண்பர்களே அவனுக்கு யமனாக மாறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.